இம்பான்டபிள். சரியா? சரி, 5 எண்ணம் கரெக்டா சொல்லிடுறாரு. பிரைஸ் கொடுக்கலாம் எல்லா தம்பிக்கு. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். சரியா? பாராட்டுகள் தெரிவிப்போம். கஷ்டமான கேள்வி. சரி, COVID-19 was caused by which virus? ஐயோ, நான் போனை மாற்றி எடுத்துட்டேன். இது ஒரு கபடி நான் போனை மாற்றி எடுத்துட்டேன். கொரோனா அந்த நோய்க்கு பேர், வைரஸுக்கு பேர். சரியான பேர் இல்ல, மலேரியா சரியான விடை இல்ல. SARS சொல்லுவாங்க. கரெக்டா சொல்லுங்க. SARS-CoV-2. வெரி குட், சரியான பதில். ஓகே, தங்கத்துல இருந்து ஒரு மருந்து எடுக்கிறாங்க இல்லையா? Which medicine is extracted from the gold? From gold. சரியான ஆரம் மெட்டாலிக்கா இஸ் சரியான பதில். பாராட்டுகள், கைதட்டி பாராட்டுவோம். ஓகே, which Tamil ancient literature describes about the Siddha medicine? எந்த லிட்ரேச்சர்? தொல்காப்பியம் அண்ட் திருக்குறள் சரியான பதில். அகத்தியர் முதல் சித்தர். ஓகே சார். Which millet will improve the HP level in humans? எந்த millet, எந்த சிறுதானியம் உங்களுடைய என்ன சொல்றது HP லெவலை கூட்டும்? ராகி சரியான பதில். பாராட்டுகள் சார். ஓகே, இனி இந்த கருவிகளை பற்றி பார்ப்போம். Which instrument is used to detect the ear problem? காதுல பிரச்சனை இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. ஓட்டோஸ்கோப் சரியான பதில். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கல, சாரி. ஓட்டோஸ்கோப் அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். மட்டும்தானா ஓட்டைக்குள்ள பாக்குறீங்க, அதனால ஓட்டோஸ்கோப். அப்படிதானா? இல்லையா? நகைச்சுவைக்காக அப்படின்னு சொன்னேன். ஓகே, கடைசி கேள்வி. கலரை பற்றி சொன்னாங்க இல்லையா? சரியா? கலரை வச்சு ஒரு தெரப்பி தொடங்கி இருக்காங்க. அந்த தெரப்பியுடைய பெயர் இங்க வந்து சொல்லணும். பிசியோதெரப்பி இல்ல, அது இன்னொரு தெரப்பி. அது பெயர் யாருமே சைக்கோதெரப்பி இல்ல, நிறங்களை வைத்து ஒரு தெரப்பி. கடைசி வாய்ப்பு. இல்லைன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பிரைஸ் வாங்கி தரணும். சரியா? இன்னைக்கு ஒரு புதுமை நடந்து ஃபாதர், நீங்க மதியம் சாப்பிடலையா அப்படி சொல்லி ஒரு மாணவி எனக்கு ஒரு வாழைப்பழம் கொண்டு தந்தாங்க இல்லையா? பாராட்டுகள். அப்படி சிநேகமான குழந்தைங்க வந்திருக்கிறீங்க. சரி, தம்பி வாங்க, கடைசி வாய்ப்பு. கொரோனா தெரப்பியா? கலரோ தெரப்பி இல்ல. சரி, அவர் நல்ல முயற்சி பண்ணி கிரியேட்டிவா சொன்னாரு. ஆக்சுவலா சரியான விடை குரோமோ தெரப்பி. சரியா? அடுத்த வாய்ப்பு. கலரோ தெரப்பி இல்ல, குரோமோ தெரப்பி. சோ இன்னும் ஒரு கேள்விக்கான வாய்ப்பு இருக்கிறது. Who wrote திருமந்திரம்? திருமந்திரத்தினுடைய ஆசிரியர் திருமூலர். சரியான பதில். பாத்தீங்களா? இது குரூப் 4 எக்ஸாம் வந்த கேள்வி. சரியா? பாராட்டுகள். சோ நிறைய பிள்ளைங்க பரிசு வாங்கியிருக்காங்க. புதிய பள்ளிக்கூடங்களில் இருந்து பரிசு வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கு இப்போது பரிசு வழங்கப்படுகிறது. டாக்டர் யூல் அவர்கள், இந்த எலும்பு மனசனை தட்டி போட்டுறாங்க. டாக்டர் யூல் அவர்கள் இப்போது பரிசு வழங்குவார்கள். டாக்டர்
தம்பி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இப்பதான் மாத்திரை ஸ்கூல்ல வர்றாங்க. நேஷனல் மீன்ஸ் அண்ட் மெரிட் எக்ஸாம் என்னமோ எக்ஸாம்னு சொல்றேன்ல, அது ஒன் ஆஃப் த டாப்பர்ஸ் தான் கிராக் பண்ணியிருக்காரு. சரி, நல்ல ஒரு கைதை கொடுப்போமா? இன்னும் பல வெற்றிகளை வந்து அதோடு வாழ்த்துக்கிறோம். சரி, காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள். John Paul, yeah. Okay. மதிய அமர்வை நமக்கு சிறப்பித்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். சரியா? பிரைமரியிலிருந்து ஒரு 2 மாணவிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். சரியா? பிரைமரியிலிருந்து மேல என்ன பாத்தீங்கன்னு வந்து யாராலையாவது சொல்ல முடியுமா? 2 வாலண்டியர்ஸ் ஓடிவாங்க. ஆனா கரெக்டா சொல்லணும், வந்து கதவுக்கு போகக்கூடாது. கரெக்டா என்னென்ன பாத்தீங்க? பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர். பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர். வாங்க, 2 பேர் வந்து நமக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுப்போம். பாராட்டுகள். இந்த பாப்பா ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அங்க ரொம்ப தேவையான ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் சொல்லி தந்தாங்க. முக்கியமான கேரட் ஜூஸ், சூப்ஸ், கச்சாலை சூப்ஸ் எல்லாமே சொல்லி தந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாராட்டுகள். தைரியமா மேலேறி வந்த இந்த தொடக்கப்பள்ளி மாணவிகளுக்கு தந்தை சுரேஷ் ராஜ் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். இன்னொரு மாணவன் வாலண்டியர் பண்றாங்க. அவங்களுக்கும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வேற எல்லா ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிடலாம், எந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம், என்ன ஜூஸ் எல்லாம் தவிர்க்கலாம் தெரியாதாங்க.
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைய அனுபவம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வை சிறப்பாக இல்லையா உங்களை சிந்திப்பதற்கு, உங்களுடைய எதிர்காலத்தை ஒரு வரையறை செய்வதற்கு சிறந்ததொரு பயிற்சிகளை ஏற்பாடு செய்து சிறப்பாக செயல்படுத்திய டாக்டர் யூனிக் அவர்களுக்கும் டாக்டர் சைலஜா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இப்போது டாக்டர் யூனிக் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இப்போது டாக்டர் சைலஜா அவர்களை பாராட்டுகிறோம். அடுத்ததாக சிபிடி ஷீபா அவர்களை நன்றாக சிறப்பாக பணியாளர்கள் தன்னுடைய திறமையினால் பிள்ளைகளை மிகவும் சிறப்பாக கவர்ந்திருக்கிறீர்கள். உங்களை மனமாற நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். செவிலியர் டார்வி அவர்களின் மனமார்ந்த நன்றிகள். செவிலியர் ரமேஷ் மேரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் திருமதி வின்சி அவர்களை நினைக்கிறோம். திருமதி கிறிஸ்டின் ஆஷா அவர்களை வேலைக்கு வரவேற்கிறோம். சிறப்பாக இன்றைய நிகழ்வை உணர்ந்து ஆய்ந்து அறிந்து மகிழ்ந்திருக்கிற மாணவ செல்வங்களை மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்கள் அனைவரும் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் அனைவரையும் சிறப்பாக இந்த அரங்கத்திலே கொண்டு வந்து உங்களை சிறப்பாக ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அதே போல சிறப்பாக பெற்றோர்கள் பல மணி நேரம் காத்திருந்தீங்க, பிள்ளைங்க ஒரு சயின்டிஸ்டா வரணும் என்ற ஒரு மேலான அவளோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டு அனுப்பி வைத்த ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அத்தனை நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக தயாரித்த நாசி கெரியர் அகாடமி அனைத்து பணியாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுகையானது அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி
நம்முடைய அரங்கத்திலே நடைபெறும். அதை உங்களுடைய நோட்டுகளில் குறிப்பெடுக்கும்படி அங்கோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அக்டோபர் 11ஆம் தேதி இளம் விஞ்ஞானிகள் கூடுகை நமது அரங்கத்திலே நடைபெறும். சரியா?